நீங்க ஆல்ரெடி உங்களோட ஹவுஸ் ஓனர் கிட்ட ரெண்ட்டுக்காக பார்கெயின் பண்ணியிருக்கீங்களா? தென் கங்க்ராட்ஸ், நீங்க ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வராம எந்த சார்ட்டுமே பார்க்காம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கான்செப்டை ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கீங்க. இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கான்செப்டை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் ரியல் லைஃப் கூட கோஆர்டினேட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை எந்த டைமில் ப்ராப்பராக யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். வீடியோ ரெண்டு வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். I'm Kumar, NSM Certified Research Analyst. Welcome to my YouTube channel. Imagine நீங்கள் ஒரு ஃப்ளாட்டுக்கு ரெண்ட்டுக்கு போக போகிறீங்க. ஹவுஸ் ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,000 ரெண்ட் கண்டிப்பாக நான் வாங்கியே ஆவேன்னு சொல்கிறாரு. பட் நீங்கள் உங்களோட சேலரியே 25,000 தான். நம்ம இன்னராகவே சிரிச்சுட்டு சரி ஓகே சார், ரெண்ட்டு என்னால் 10,000 தானா கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பட் ஹவுஸ் ஓனர் ஒத்த கல்ல நிற்கிறாரு, தம்பி இந்த வேலையே ஆகாது, 15,000 இருந்தால் நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்துக்கலாம்னு சொல்லுவார். ஏன்னா ஆல்ரெடி அங்கே இருந்த ரெண்டர்ஸ் எல்லாமே 15,000 கொடுத்துருப்பாங்க. ஸோ அவரோட மைண்ட் செட்டாகவே 15,000 ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அவர் கீழே வரவே மாட்டார். இதுதான் ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். ஒரு லெவல் வந்தவனே ஆட்டோமேட்டிக்காக செல்லர்ஸ் எல்லாருமே செல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா ப்ரீவியஸாக ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எமோஷன்ஸாக தான் ரன் ஆகும். ப்ரீவியஸாக ஒருத்தர் ஒரு ஸ்டாக்கை அந்த லெவலில் செல் பண்ணியிருப்பாரு, கீழே விழுந்தவனே ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு திருப்பி மேலே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன நினைப்பாங்கன்னா அந்த இடத்துல செல் பண்ணலான்னு சொல்லுவாங்க. இதுதான் ஸ்டாக் மார்க்கெட்டில் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். அண்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்டுங்க when it comes to ஸ்டாக் மார்க்கெட். அதை இனி நான் ஃபர்தராக உங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸோட சொல்கிறேன். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அண்ட் இந்த கான்செப்ட் உங்களுக்கு ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் டூ லைக் டு சப்போர்ட் மீ. அண்ட் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சின்ஸ் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடில் நிறைய விஷயங்கள் லைக் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஓரியன்டட் அண்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அண்ட் ஃபியூச்சரில் எலியாட் அண்ட் ரேஷியோ சார்ட்ஸ் நிறையா கான்செப்ட்ஸ் போட போகிறேன். ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். நான் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் சார்ட்டில் காட்டுறேன். See this ஸ்டாக். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருக்குது. கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருக்கிற ஸ்டாக்குக்கு ஈஸியாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிடலாங்க. ஸோ கீழே இருக்கிற ஜோன்ஸ் பாருங்கள், மல்டிபிள் டைம்ஸ் இந்த ஜோனுக்கு வந்தவொடனே மேலே போகுது. திஸ் இஸ் வாட் வி கால் இட் ஆஸ் சப்போர்ட். அண்ட் மேலே போனவனே ப்ரெஷரில் விச் இஸ் செல்லர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக செல் பண்ணிடுவாங்க. இந்த இடத்துக்கு வந்தவொடனே ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் கீழே விழுக ஆரம்பிச்சிடும். மல்டிபிள் டைம்ஸ் ஒரே இடத்துல ஸ்டாக் ரிஜெக்ட் ஆகி கீழே விழுந்துச்சுன்னா திஸ் இஸ் வாட் வி கால் இட் ஆஸ் ரெசிஸ்டன்ஸ். இப்போது உங்களுக்கு சிம்பிளாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் புரிஞ்சிருக்கும். அண்டு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, எப்போவுமே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கடைசி வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்காது. ஏதாவது ஒரு ஸ்டாக் எடுத்துக்கோங்க, கன்சாலிடேஷன் பீரியடில் தட் மீன்ஸ் சப்போர்ட் எடுக்கிறது, ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா ஒரு சர்டைன் பீரியட் ஆஃப் டைமுக்கு மட்டும்தான் இருக்கும். அட் சம் பாயிண்ட் ஆஃப் த டைம் அது பிரேக் அவுட் ஆகி வெளியே போகணும். அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். அண்ட் இப்போது நான் ப்ரீவியஸாக சொன்ன எக்ஸாம்பிள் கூட இமேஜின் பண்ணி பாருங்கள். ஹவுஸ் ஓனர் கிட்ட நீங்கள் 15,000க்கு வர முடியாதுன்னு சொல்லியிருப்பீங்க. ஏன்னா உங்களோட பட்ஜெட் அவ்வளோதான். பட் ஹவுஸ் ஓனர் ஏன் 15,000 சொன்னார்னா ப்ரீவியஸாக அந்த ரேட்டுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. இப்போது ஒரு 2-3 months கழிச்சு இன்னும் அந்த ப்ரைஸுக்கு யாரும் வராட்டி ஹவுஸ் ஓனர் என்ன பண்ணுவார், தம்பி ஒரு பிரச்சனையும் இல்லை, 13,000க்கு நான் கொடுக்குறேன் வந்துரு அப்படின்னு சொல்லுவார். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சார் இல்லை 10,000 ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நீங்கள் 10,000 கொடுத்தா கொடுங்க, இல்லை 9,000க்கு நான் ஒரு வீடு பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஆட்டோமேட்டிக்காக அந்த டைமில் என்ன நடக்குதுன்னா ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு பிரேக் ஆக ஆரம்பிக்குது. விச் இஸ் செல்லர்ஸ் லூசிங் பவர். செல்லர்ஸ் எப்போ உங்களுக்கு பவரை லூஸ் பண்ணுறாங்களோ ஆட்டோமேட்டிக்காக ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆயிருங்க. அண்ட் சப்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பையர்ஸ் சப்போர்ட்டை லூஸ் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சப்போர்ட் பிரேக் ஆயிரும். இந்த கன்சாலிடேஷன் பீரியடில் நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்னென்னா யார் முதல்ல அவங்களோட பவரை லூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு சில டெக்னிக்ஸ் எல்லாமே இருக்குது. பற்றி நான் இப்போ சொன்னேன்னா ஒரு 30 minutes பக்கத்தில் இந்த வீடியோ போயிடும். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா லைக் சப்போர்ட் எப்போ வீக் ஆகுதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும், இல்லை ரெசிஸ்டன்ஸ் எப்போ பிரேக் ஆக போகுதுங்கிறத கண்டுபிடிக்கணும். அதை பற்றி ஒரு டெக்னிக் நான் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஃபியூச்சரில் அந்த கான்செப்ட் பற்றி நான் வீடியோ மேக் ட்ரை பண்ணுறேன். அண்ட் தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு ரொம்ப புரிகிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். அண்ட் இந்த மாதிரி டைப் ஆஃப் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டை இன்ட்ரெஸ்டிங்காக கற்றுக்கிறதுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரே விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ காம்ப்ளெக்ஸ் டாபிக்குங்க. நிறைய விஷயங்கள் நம்ம ப்ராக்டிக்கலாக நடக்கிற விஷயங்கள் தான் இருக்கும். அதையும் ஸ்டாக் மார்க்கெட்டையும் கோரிலேட் பண்ணாலே போதும், ஈஸியாக உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் புரிஞ்சிடும். அதை சிம்பிளாக்கிறதுக்கு தான் சொன்ன மாதிரி நான் இருக்கேன். ஸோ ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் அண்ட் நோட்டிஃபிகேஷன் பட்டன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ஒவ்வொரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். Take care. See you next video.